அஸ்லாம் அலைக்கும் கைஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வீட்டு சவப்பெட்டிய கிளீன் பண்ற வேலை தாங்க. சாரி சவப்பெட்டின்னா, இந்த கெட்டு போனதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் சவப்பெட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம வீட்ல இருக்க எல்லா பொருளையும் கெட்டு போகாம பாதுகாக்கிறது இந்த ஃப்ரிட்ஜ் தான் இல்லையா? அதனால தான் சவப்பெட்டின்னு சொன்னேன். நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜ வந்து டீப் கிளீன் பண்றது கண்டிப்பா எல்லாருமே 6 மாசத்துக்கு ஒரு தடவ, 1 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் கிளீன் பண்ணுவோம். நானுமே அதே மாதிரி தான். எனக்கு என்னமோ வீட்ல இருக்க எல்லாத்தையும் அடிக்கடி கிளீன் பண்ணுவேன். ஆனா, இந்த ஃப்ரிட்ஜ கிளீன் பண்றதுல மட்டும் அவ்ளோ ஒரு சோம்பேறித்தனம். ஆனா, இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதுக்குமே வந்து ஒரு மூடு வந்துருச்சு. நம்ம பெண்கள் எல்லாத்துக்குமே பொதுவா ஒரு வேலைய செய்யணும்னா, அதுக்கு ஒரு மூடு வரணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மூடு வந்தா மட்டும் தான் நம்ம அந்த வேலைய செய்ய முடியும். அதே மாதிரி தான் இன்னைக்கு எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ கிளீன் பண்ணலான்னு மூடு வந்துருச்சு. வாங்க இன்னைக்கு நம்ம ஃப்ரிட்ஜ்ல என்னென்னலாம் வச்சிருக்கேன், எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்றேன், இதுக்குள்ள என்னென்ன ஐட்டம்லாம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த விளாக்ல ஃபுல்லா சொல்றேன். நம்மளுடைய சேனல நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். உடனேக்குடனே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மேல இருக்க ஃப்ரீசர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சம் மெடிசன்ஸு அப்புறம் இந்த ராவா இருக்கக்கூடிய மசாலா ஐட்டம்ஸ்லாம் மேல வச்சுருவேன். டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்றதுக்கு. ராவா இருக்க மசாலா ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன பார்த்தீங்கன்னா, மட்டன் மசாலா, எவரெஸ்ட் பாவ் பாஜி மசாலா, ஆ கோரியாண்டர் பவுடர், கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் வந்து மேல வச்சுட்டோன்னா, எப்பயுமே நமக்கு எடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கும். அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல குக்கர்ல அடிக்கடி மக்கர் பண்ணும் இல்லையா? அதுக்காக அந்த பெல்ட் எல்லாம் மேல ஃப்ரீசர்ல போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணா நல்லாயிருக்கும் இல்லையா? அதுக்காக ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே பெரிய சில்வர் டப்பால வந்து பார்த்தீங்கன்னா, பாலாடைலாம் சேர்த்து வைப்பேன். பால் ஆடை வந்து சேர்த்து வச்சுட்டு மேல ஃப்ரீசர்ல வச்சுட்டா தான் அது வந்து ஸ்மெல் இல்லாம இருக்கு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு தேவையான சீஸு, பட்டரு, ஸ்லைஸ்டு சீஸு, மொசரல்லா சீஸ் இந்த மாரி விதவிதமான சீஸ் இருக்கு இல்லையா? அத எல்லாமே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். அது கூடவே மேல ஐஸ் கியூபுமே இருக்கு. இதுதான் மேல ஃப்ரிட்ஜ்ல இருந்தது. இந்த கூல் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கரண்ட் போனாலுமே இது மேல வச்சுட்டோம்னா, ஒரு 10 ஹவர்ஸ் வரைக்கும் கூல் தாங்கும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வீட்லயுமே தாங்கியிருக்கு. இந்த ஃப்ரிட்ஜோட வயசு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 13 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி. நான் புது வீடு கட்டும்போது எனக்கு புது ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படின்னு தான் சொல்லி நல்ல பெரிய டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் 1,00,000 ரேஞ்சுல பார்த்து வச்சிருந்தோம். எங்க வீட்ல எங்க அம்மாவும், எங்க மாமியாவும் ஒரே இது 1,00,000க்கு யாராவது ஃப்ரிட்ஜ் வாங்குவாங்களா? 1,00,000 கொண்டு போய் அதில போய் இன்வெஸ்ட் பண்றியே! அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதோட மட்டும் இல்லாம என்னுடைய ஃப்ரிட்ஜுமே நல்லா இருக்கு. புதுசு மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப பளிச்சுன்னு கிளீனா தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அதிகமா அதில சிந்துறது, இந்த மாவு ஆட்டி உள்ள வைக்கும்போது மெயினா பிரச்சனை என்னன்னா, அந்த மாவுலேருந்து டஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விழுகும். அந்த மாதிரி இருக்காது. அந்த மாரிலாம் எப்பயுமே அந்த மாரி இருக்காது. ஏன்னா, நான் வந்து எப்பயுமே அந்த மாவு கொட்றாலாம் உள்ள வைக்கும்போது, மாவு எந்த பாக்ஸ்ல ஊத்தி வைக்கிறோமோ, அதெல்லாம் வந்து நல்லா தொடச்சு விட்டுட்டு அப்புறம் தான் உள்ள வைப்பேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது கிளீன் பண்றதுக்கு முன்னாடி தான் என் ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து ஊர் கோழி முட்டைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப நாளைக்கு ஒரு தடவ தான் இங்க கிடைக்கும். கிடைக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நெறைய குவான்டிட்டில வாங்கிட்டு வந்துருவாரு. எங்க வீட்ல அவரு மட்டும் தான் சாப்பிடுவாருங்க. அதனால அத மட்டும் உள்ள போட்டு வச்சிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மிளகு மிளகு வந்து என் ஹஸ்பண்ட் லாஸ்ட் டைம் சேலம் போயிட்டு வரும்போது, அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தப்ப நெறைய அவங்க தோட்டத்துல விளைஞ்சிச்சுன்னு குடுத்தாங்க. ஸோ, அதனால வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கிட்டேன். வெளிய வச்சா பூசாம்பூத்து மாரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம், கொத்தமல்லி தழை இதெல்லாம் தான் வச்சிருக்கேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் தான் வச்சிருக்கேன். நம்ம வீட்ல பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாளைக்கு முன்னாடி வச்ச குழம்பு, 2 நாளைக்கு முன்னாடி அரைச்ச சட்னி இந்த மாரியெல்லாம் எதுவுமே உள்ள இருக்காது. மாவுமே வந்து 3 நாளைக்கு ஒரு தடவ தான். அதுக்கு மேல வந்து 3 நாளைக்கு மேல நாங்க யூஸே பண்ண மாட்டோம். அதாவது 3 நாளைக்கு ஒரு தடவ இல்ல. 3 நாளைக்கு முன்னாடி அரைச்ச மாவு மட்டும் தான் கொஞ்சோண்டு மீதி ஆயிருக்கு. கொஞ்சம் காய்ச்சாத பாலு, கொஞ்சம் தயிர் பாக்கெட் இது மட்டும் தான் இருக்கு. நம்ம வீட்ல ஃப்ரிட்ஜ்ல மேக்ஸிமம் இதுதான் இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நெறைய இருக்கும். அப்புறம் பயிர் வகைகள் கொஞ்சம் உள்ள வச்சிருப்பேன். இந்த மாரி ஐஸ்கிரீம் டப்பாவா நெறைய வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஆனா இதுலலாம் ஐஸ்கிரீம் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம்லாம் வந்து தனித்தனியா போட்டு சேவ் பண்ணி வச்சுக்குவேன். கேஷ்யூ நட்லாம் உள்ள வந்து அடியில தெரியாம ஒளிச்சு வச்சுறது. வெளிய வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிள்ளைங்க எப்ப தின்னு காலி பண்ணுதுக்குன்னே தெரியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ்யூ நட்லாம் உள்ள வச்சுறது. ஒரு என்னுடைய ஃப்ரிட்ஜோட ட்ரே எல்லாமே வந்து கண்ணாடில தான் குடுத்துருக்காங்க. ஸோ, அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கழட்டி எடுத்தாச்சு. இப்ப அது இந்த தக்காளி கூட, அப்புறம் கேரட்டு இந்த ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாட்டர் பாட்டிலு, பிரெட்டு, கிசான் ஜாமு, கெட்சப்பு, அப்புறம் கவர்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை எல்லாம் டப்பால பிடிக்காம எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் போட்டு வச்சுக்குவேன். தேங்காய் இந்த மாரி ஐட்டம்லாம் தான் இருக்கும். அ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரம்ஜான் டயத்துல வாங்குற மில்க் ஷேக்காக வாங்கக்கூடிய அந்த சிரப்லாம் இருக்கும் இல்லையா? அது வந்து 2 டப்பா இருக்கு. அப்புறம் மில்க் மெய்டு, அப்புறம் சிரப்பு இந்த மாரி எல்லா ஐட்டமும் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரிட்ஜுக்குள்ள இதுதான் இருக்கும். வேற எதுவும் இந்த பழசு வந்து ஷேவ் பண்ணி வச்சுட்டு அத எடுத்து சாப்பிடுறது அந்த மாரி இருக்காது. அந்த மாரி ஃபுட்டு நான் எதுவுமே வச்சு யூஸ் பண்ணவும் மாட்டேன். அந்த மாரி சாப்பிடவும் எங்க வீட்ல மாட்டாங்களா, அதனால வந்து அத அவாய்ட் பண்ணிக்கிறது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஏன் இந்த ஃப்ரிட்ஜ கிளீன் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேத்து அதாவது இந்த ஃப்ரிட்ஜ கிளீன் பண்றதுக்கு மொத நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பதிவு படிச்சிருந்தேன். அந்த பதிவுல வந்து
அதாவது நமக்கு யூஸ் பண்ற ஃப்ரிட்ஜையும் அட்லீஸ்ட் 3 மந்த்துக்கு ஒரு தடவையாவது நம்ம கிளீன் பண்ணணுமா. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து சேர்றதா வந்து ஒரு பதிவுல படிச்சேன். அத பார்த்த உடனே எனக்கு ஃப்ரிட்ஜ கிளீன் பண்ணணும்னு தோணிருச்சு. மேக்ஸிமம் நான் வந்து ஃப்ரிட்ஜ கிளீன் பண்றது 6 மந்த்க்கு ஒரு தடவ தான் கிளீன் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து இப்போ இது கிளீன் பண்ணியுமே 6 மந்த் மேல இருக்கும். அதனால தான் இன்னைக்குமே கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பதிவு பார்த்தோட்டியுமே எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு. அப்போ அதுலயுமே வந்து நெறைய பாக்டீரியாஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஃபுட்ல வந்து ஆட் ஆகுதுன்னு சொல்லும்போது, அதனால உடனே கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கிளீன் பண்ணி 6 மந்த் மேல ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த அடியில ட்ரேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா குடுத்து விட்ட உப்பு காணோம். அதுக்கப்புறம் ஓட்ஸ் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பயிறு, பச்சை பயிறு, மொச்சப்பயிறு, தட்டப்பயிறு இந்த மாரி பயிர்லாம் எங்க வீட்ல என்னைக்காவது ஒரு நாள் தான் குழம்பு வைப்போமா, அத டப்பால போட்டு வச்சோன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் வண்டு வந்துருது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, டப்பால போடாம இதில போட்டு வச்சுக்குவேன். உப்பு காரமே வெரைட்டியா வச்சிருப்பேன். எலும்பு தனியா, ஆட்டுக்கறி உப்பு காரம் தனியா, பீஃப் உப்பு காரம் தனியா, இந்த மாரி தனித்தனியா வச்சிருக்கேன். ஸோ, அதனால அதெல்லாம் செப்பரேட்டா வச்சுக்கிறது. இப்ப நான் எதோட விட்டேன், அதாவது ஃப்ரிட்ஜ டீப் கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறது 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவ. அதாவது மந்த்லி ஒன்ஸாவது பண்ணணுமா, இல்லாட்டி 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவையாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாரி நான் ஒரு மெசேஜ் படிச்சேன். ஆ அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிற பொருள், எந்த பொருளா இருந்தாலும் சாப்பிடுற பொருள், அதாவது நம்ம உணவு பொருள், அதாவது சட்னி, தயிரு, பாலு, மாவு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கரெக்ட்டான மூடிகள் போட்டு மூடி தான் வைக்கணுமாமா. அதையுமே நான் வந்து படிச்சேன். அதையுமே நான் உங்களுக்கு இந்த விளாக்ல ஷேர் பண்றேன். கண்டிப்பா இனிமேட்டு யாராவது ஓப்பனா வைக்கிறீங்க அப்டின்னா, அந்த மாரி பண்ணாதீங்க. ஃபுட் எல்லாத்துலயுமே அதுல வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு சில பாக்டீரியாஸ்லாம் வந்து வளர்ந்துட்டு அதாவது ஃப்ரிட்ஜ்ல அந்த பாக்டீரியாஸ்லாம் அந்த ஃபுட்ல தாக்கும்ன்னு வந்து சொல்றாங்க. ஸோ, அதனால இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் வந்து ஓப்பனா வைக்காதீங்க. மேக்ஸிமம் நான் வந்து ஓப்பனா எதுவும் வைக்க மாட்டேன். அதனால வந்து நீங்களுமே அந்த மாரி ஓப்பனா வைக்காதீங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியாம இருந்தா கூட இந்த விளாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஃப்ரிட்ஜ்லாம் பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ள எவ்வளோ டஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள கீழ அறையில நெறைய டப்பாவா வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த டப்பாலலாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டப்பால வந்து பார்த்தீங்கன்னா, கிராம்பு போட்டு வச்சிருக்கேன். இன்னொரு டப்பால கருப்பு அரிசி, இன்னொரு டப்பால வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து. இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கா. அதனால வந்துட்டு இந்த மாரி டப்பால போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா, வண்டு விழுகாது அதுக்காக. இந்த மலபார் கோல்ட் டப்பால வந்து பார்த்தீங்கன்னா, இது உண்மையாலுமே கோல்ட் டப்பா. ஏன்னா உள்ள இருக்கிறது அத்தனையும் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம். அத்திப்பழம், பாதாம், பிஸ்தா, வால்நட் இதெல்லாமே போட்டு வச்சிருக்கேன். அ இப்போ இவ்ளோ ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்துச்சு. பார்த்தா கொஞ்சமா தெரிஞ்சுச்சு. வெளிய எடுத்து பார்க்கவும் தான் தெரியுது. இவ்ளோ ஐட்டம் ஒரு கடையே வைக்கலாம் போல என்னுடைய கிச்சன் செல்ஃபே ஃபுல் ஆயிருச்சு. அந்த அளவுக்கு ஐட்டம் வந்து உள்ள இருந்துச்சு. மேக்ஸிமம் இந்த மாரி டப்பா இந்த லயன் டேட்ஸ் டப்பா, ஐஸ்கிரீம் டப்பா எதுவுமே வந்து நான் தூக்கி போட மாட்டேன். நெறைய பொருள் நமக்கு உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டு வைக்க யூஸ் ஆகுது இல்லையா? அதனால எடுத்து வச்சுக்குவேன். இந்த டேட்ஸ் டப்பாலாம் மேக்ஸிமம் எனக்கு மாமியாருக்கு மாசம் ஒரு தடவ டேட்ஸ் வாங்கிட்டு வருவேனா, அதனால அது வந்து டேட்ஸ் வந்து டப்பா வந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ எல்லா பார்ட்ஸுமே ஃப்ரிட்ஜ்ல இருக்க எல்லா பார்ட்ஸுமே கழட்டியாச்சு. இப்ப அத ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் கழுவி வெயில்ல காய வச்சிரலாம். காய வச்சா தான் அதுல இருக்க அந்த பாக்டீரியாஸ்லாம் நமக்கு வந்து ஃபுல்லா சுத்தமா கிளீன் ஆகும் இல்லையா? அதனால இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவ நல்லா வெயில்ல காய வச்சிரலாம். எப்பயுமே உள்ளுக்குள்ளேயே சில்லுன்னே இருக்கு. ஸோ, அதுக்காக ஃபர்ஸ்ட்டு இத கிளீன் பண்ணிடலான்ட்டு, இந்த மேட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மீஷோல தான் வாங்கியிருந்தேன். இந்த வீடு குடி வரும்போது ஃப்ரிட்ஜுக்கு உள்ள போடுறதுக்காகவே வாங்கியிருந்தேன். புது ஃப்ரிட்ஜாவது வாங்கல. சரி புது மேட்டாவது வாங்குமே ஃப்ரிட்ஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேட் ஆர்டர் பண்ணி வாங்கி ஃப்ரிட்ஜுக்கு மேட்சா இருக்கட்டும். மேக்ஸிமம் என்னோட கிச்சன் எல்லாமே ஒயிட் அண்ட் பிளாக் தீம்ல தான் இருக்கும். ஸோ, அதுக்காக அதே கலர்ல ஒயிட் அண்ட் பிளாக்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் கலர்ல பிளாக் ஃப்ளவர் ரிங் டிசைன் வந்த மாரி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கழுவி வெயில்ல வைக்கணும். அப்படியே வெயில்ல காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரிட்ஜ கிளீன் பண்ணணும். இப்ப கழுவுற வேலை பார்த்தீங்கன்னா, வீடியோல பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்குது. கடகடன்னு ஆகுற மாதிரி இருக்கு. உண்மையாலுமே இப்ப வீடியோல ஸ்பீடா ஓடுற மாரி நம்மளும் ஸ்பீடா கழுவுனா எந்த மாதிரி இருக்கும்? ரொம்பவே நல்லாருக்கும் இல்லையா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லங்க. வீடியோல மட்டும் தான் நமக்கு வாய்ப்பு. வீடியோ வேணா ஸ்பீடா வச்சா, இது ஸ்பீடா கழுவுற மாரி இருக்கும். எப்பயுமே நம்ம நெனப்பு தான் பொழப்ப கெடுக்கும். நம்ம இந்த மாரி நெனச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே நம்ம சோம்பேறித்தனத்துக்கு ஒரு எல்லை இல்லாம போயிடும். சரி இன்னைக்கு சோம்பேறித்தனம் அப்படின்னு சொன்னதுமே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சுங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சொந்தக்கார பொண்ணு, மாமா பொண்ணு, தூரத்து சொந்தம் மாமா பொண்ணு. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட் டேஸ்ல குழந்தை பிறந்துச்சு. அதுவும் ரெட்டை குழந்தை. ஒரு குழந்தை இல்ல, ரெட்டை குழந்தை. 2மே ஆண் குழந்தை. குழந்தையும், அம்மாவும் எல்லாமே நல்லா இருக்கிறாங்க. இத ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவளுடைய ரீசென்ட் டேஸ் ஸ்டேட்டஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெல்லர் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, அவளுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ்ல நெறைய ட்ரெஸ்ஸஸு, புர்கா, ஹிஜாப் இந்த மாரி இதெல்லாம் வைக்க ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் இந்த 2 நாளைக்கு
நாளைக்கு முன்னாடி அவளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டிருந்தேன் அந்த பொண்ணுக்கு. "என்னம்மா இந்த மாரி வச்சிருக்கியே! நீ என்ன ரீசெல்லிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். "ஆமாங்க்கா ஸ்டார்ட் பண்ணிட்டேன்." நான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டியான்னு தான் கேட்டேன். அந்த பொண்ணு சொல்லுச்சு, "இல்லக்கா ரீசெல்லிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸா இத ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். வீட்லயே வச்சுட்டு நல்லா ஹோல்சேலா வாங்கி வச்சுட்டு, அது வந்து பிசினஸா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்க்கா. துவா செய்யுங்கன்னு" சொன்னா. கேட்டோட்டி எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அதெல்லாம் கேட்டோட்டி என்ன பின்ன பார்த்தீங்கன்னா, நான்லாம் ரொம்ப லேட்டுன்னே சொல்லணும். நான்லாம் இப்ப இந்த ரீசென்ட் டேஸ்ல தான் இந்த மாரி YouTubeல விளாக் போடுறது, இந்த மாரிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, 2 குழந்தைய வச்சுக்கிட்டு, அந்த குழந்தைங்கலாம் பிறந்து 40 நாள் கூட ஆயிருக்காது. இப்பவே பிசினஸ் மாரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மொபைல வச்சுக்கிட்டு. கேட்கறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சந்தோஷமாவும் இருந்துச்சு. ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயமாவும் இருக்கு. இந்த விஷயத்த நான் ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு பெண்களுமே வீட்ல இருந்துகிட்டு சும்மா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். யாரையுமே நம்ம என்னைக்குமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜ் உள்ள கிளீன் பண்றதுக்கு நான் வந்து விம் லிக்விடு, கூடவே சோடாப்பு, ஒரு எலுமிச்சப்பழம், தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு தான் நான் கிளீன் பண்ண போறேன். நல்லா வந்து பளிச்சுன்னு கிளீன் ஆயிடும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஃப்ரேக்ரன்ஸும் வந்து நல்லாருக்கும். அந்த எலுமிச்சை பழத்தோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாருக்கும். அந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்க ஸ்மெல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிரும். இப்போ ஃப்ரிட்ஜ டீப் கிளீன் பண்ணும்போது, உள்ள கிளீன் பண்றதுக்கு நான் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் அந்த லிக்விட்ல வச்சு நல்லா வைப் வச்சு தொடச்சுட்டு, 2வது டைம் சாதா தண்ணி வச்சு நல்லா தொடச்சுட்டு, 2 டைம், 3 டைம் தொடச்சுட்டா ஃப்ரிட்ஜ் நல்லா வந்து பளிச்சுன்னு ஆயிடும். அந்த எலுமிச்சை பழத்தோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நல்லா வந்து ஃப்ரிட்ஜுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் குடுக்கும். ஃப்ரிட்ஜ்ல இருக்க அந்த ஸ்மெல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கவுச்ச ஸ்மெல்லு இந்த மாரிலாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட்டா சூப்பரா இருக்கும் ஃப்ரிட்ஜ். இப்ப ஃப்ரிட்ஜுமே நல்லா டீப் கிளீன் ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? இது வந்து உண்மையான விஷயம். ஸ்டோரிலாம் கிடையாது. ஆல்ரெடி நான் இப்போ உங்ககிட்ட சொன்ன மாரி தான். அந்த பொண்ண நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே ப்ரவுடா ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு குழந்தைய வளர்த்துறதே கஷ்டம் இந்த காலகட்டத்தில. ஆனா 2 குழந்தை வச்சுக்கிட்டு, அந்த குழந்தைங்களுக்கு அடிக்கடி வந்து பால் குடுக்கணும், அடிக்கடி டயப்பர் சேஞ்ச் பண்ணணும், குட்டி குட்டி குழந்தைங்க. அந்த டயத்துலயும் கூட அந்த பொண்ணு ஒரு ரீசெல்லிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது கேட்கறதுக்கு ரொம்ப ப்ரவுடா ஃபீல் ஆயிருந்துச்சு. இதுலருந்து நான் என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்க பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிசினஸ் கைவசம் வச்சே இருக்கணும். இந்த மாதிரி பிசினஸ்ன்னு இல்ல. இந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான்னு இல்லாம, ஏதாவது ஒரு பிசினஸ் நம்ம வந்து துண்டு போடுறது, துண்டு சைடு முடிக்கிறது, பனியன் சைடு அடிச்சு குடுக்குறது, பழைய துணி அடிச்சு குடுத்தா கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10, 50 கிடைக்கும். இந்த மாதிரி நெறைய பிசினஸ் இருக்கு இல்லையா? ஜாக்கெட்டுக்கு ஹூக் வைக்கிறது, சைடு ஓரம் அடிச்சு குடுக்கறது, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய ஆரி ஒர்க் போடுறது, அந்த மாரி மேக்கப் பண்றது, அந்த மாரி மெஹந்தி போடுறது எக்ஸெட்ரா எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு பெண்கள் பண்றதுக்கு வீட்ல. ஸோ, இதுல ஏதாவது ஒரு விஷயத்த நீங்களுமே கத்துக்கிட்டு ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா, நம்ம வந்து யாரையுமே என்னைக்குமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்கும் பாரமாவும் இருக்கக்கூடாது. நம்ம கையில 4 காசு இருந்தா தான் நமக்குமே அது மரியாதை. நம்ம சம்பாரிக்கக்கூடிய காசு நம்ம துணைக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு, நம்மளுடைய அம்மா, அப்பாவுக்கு ஏதாவது செய்ய முடியும். அதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஃப்ரிட்ஜ வந்து ஃபுல்லா டீப் கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. வெளிய வச்சிருந்த எல்லா ஐட்டமும் காய வச்சு எடுத்துட்டு வந்து செட் பண்ண போறேன். ஸோ, இன்னைக்கு வீடியோல இந்த மெசேஜ் நான் உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணணும்னு நெனச்சு ஷேர் பண்ணியிருக்கேன். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் இருக்கேன். ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து இந்த ஆன்லைன் பிசினஸ் அத மட்டும் தேடி போயிறாதீங்க. அந்த மாரி போய் நானுமே நெறைய பட்டுட்டேன். கொஞ்சம் காசையும் கூட இழந்துட்டேன்னு தான் சொல்லணும். ஓனா எது பண்ணாலும் கண்டிப்பா உங்களுக்கு என்ன தெரியுதோ அத வந்து ஓனா பயன்படுத்தி, அதுல கிடைக்கிற லாபம் 50, 100ஆ இருந்தாலும் சரி பரவால்ல. இன்னைக்கு அது 50, 100ஆ இருக்கு. வருங்காலத்துல அது வந்து பார்த்தீங்கன்னா 5000, 10,000, 50,000, 1,00,000 கூட மாறலாம். வந்து அதுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, காலம் இருக்கு. அதுக்காக நம்ம காத்திருக்கணும். உடனேலாம் நம்ம யாருமே ஒரே பாட்டுலலாம் முன்னேறிற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் முன்னேற முடியும். ஸோ இந்த மெசேஜ நான் இன்னைக்கு உங்ககிட்ட கன்வே பண்ணியிருக்கேன். இப்ப இந்த மெசேஜையும் கன்வே பண்ணிட்டு, என் ஃப்ரிட்ஜுமே நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இப்ப எல்லாத்தையுமே ரீசெட்டிங் பண்ணிட்டுருக்கேன். இன்னைக்கு வந்து நான் எதையுமே வந்து மாத்தி வைக்க போறதில்ல. இருந்த மாரியே எல்லா மசாலா ஐட்டமும் மேல வச்சுட்டு, அப்படியே கொஞ்சம் மெடிசின்ஸு எல்லாத்தையும் ஒரு சில மெடிசின்ஸ் வந்து தூக்கி போட்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு மெடிசின் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாமே வந்து அப்படியே இருந்த மாரியே இன்னைக்கு வந்து நான் செட் பண்ணி முடிச்சுட்டேன். ஆ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டீப் கிளீனிங் வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவையாவது கண்டிப்பா பண்ணிருங்க. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டே இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இல்லாட்டி அதுலருந்து வரக்கூடிய அந்த ஃப்ரிட்ஜ்லயே மறுபடியும் நம்ம வைக்கிற பொருள்கள்னால வைக்கக்கூடிய பாக்டீரியா உள்ளேயே தான் சுத்திட்டு இருக்குமாம். ஸோ, அதனால ஃப்ரிட்ஜ் வந்து கண்டிப்பா 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது, அதாவது 1 மாசத்துக்கு ஒரு தடவ பண்ண சொல்றாங்க. இல்லாட்டி ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது
டீப் கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜ நல்லா காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் எல்லாத்தையும் மறுபடியும் ரீசெட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் பண்ணணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நானுமே எல்லாத்தையும் வந்து ஃப்ரெஷ்ஷா கழுவி காய வச்சுட்டு, நல்லா ஃப்ரிட்ஜையுமே நல்லா வந்து ஏர்லாம் நல்லா ரிலீஸ் ஆக நல்லா அதில இருக்க அந்த ஸ்மெல்லாம் போனோட்டி, ரிஃப்ரெஷ் ஆனோட்டி ஃப்ரெஷ்ஷா உள்ள வச்சுட்டேன். நம்ம பெண்கள் ஏதாவது ஒரு பிசினஸ் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு மோஸ்ட்லி ஆஃப் த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே ஏதாவது ஒரு பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பிசினஸ்ஸு இல்லாட்டி சம்பாதிக்கிறதுக்காக வெளிய போறது, ஏதாவது ஒரு ஒர்க் பண்றாங்க மோஸ்ட் ஆஃப் த லேடீஸ். இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தோட பாரத்த நம்மளுமே ஷேர் பண்ணிக்கணும். அதாவது நம்மளுடைய துணைக்கு மட்டும் அந்த பாரம் இருக்கக்கூடாது. நம்மளுமே நம்ம அதிகமா நேசிக்கக்கூடியது நம்ம ஹஸ்பண்ட தான். ஸோ நம்ம ஹஸ்பண்டுக்கு அந்த பாரத்த குடுக்கக்கூடாதுன்னு ஷேர் பண்ணிக்கணும்னு போவாங்க. இன்னொன்னு ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, "நீ என்ன செய்ற? வீட்ல தானே இருக்க. வீட்ல தானே இருக்கன்னு" ஒரு சில வீடுகள்லலாம் இந்த மாரி கொஸ்டின்ஸும் வரும். இதெல்லாம் கேட்டு மனசு வெறுத்து போய் தான் நம்மளும் ஏதாவது பண்ணணும். "வீட்ல தானே இருக்க" அப்படின்னு சொல்லி நம்மள உதாசீனப்படுத்தி பேசுறாங்களே, அதுக்காக நம்மளும் ஏதாவது ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற 2 காரணத்தோட தான் பெண்கள் இந்த காலத்துலலாம் பிசினஸ்க்குள்ள வர்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த லேடீஸ் இந்த மாரி காரணமா தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய துணைக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஏதாவது ஏர்ன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அண்ட் நீங்கலாம் இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? உங்களுடைய தாட் என்னவா இருக்கு? நீங்களுமே ஏர்ன் பண்ணணும், உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நெனைக்கிறீங்களா? இல்ல இதுல 2வதா ஒரு கருத்து சொன்னேனே, அந்த மாதிரி உங்க வீட்ல எதுவும் உங்களுக்கு அந்த மாரி வருதா? அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த விளாக் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய தாட்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய ஃப்ரிட்ஜ நீங்க எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவ டீப் கிளீன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இப்ப ஹஸ்பண்ட் வந்து நெறைய வெஜிடபிள்ஸுமே வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதையுமே எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த விளாக் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான லாங் வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் லெட்ஸ் யூ பை சோஃபியா மன்சூர். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.